ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃபுட் காட் டேஸ்ட் வித் மீ சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் செய்ய போகிறோம். மட்டன் லிவர் வச்சு ஒரு பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஆயில் நல்லா காஞ்ச உடனே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கோங்க. இது கூடயே நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் பாதி வதங்கின உடனே இது கூடயே நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு அந்த ஈரலில் இருக்க தண்ணி கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை நல்லா அரிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் பெப்பருக்கு பதிலாக ப்ளெயின் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டைம்ஸ் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது ஒரு சுருண்டு ஒரு ஸ்டேஜில் வரும், எண்ணெல்லாம் பிரிஞ்சு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டோன்னா நம்மளோட பெப்பர் மசாலா மட்டன் லிவர் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் லிவர் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.